கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் லூக்கா 8ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அநேக நாள் தொகுப்புகளை ஒன்று கூட்டி லூக்கா இந்த பகுதியை எழுதியிருக்கிறார். 7ஆம் அதிகாரத்தின் நிறைவு பகுதியிலே ஒரு பெண் எப்படி ஆண்டவரை முழுமையாய் நேசிக்கிறாள் என்பதை விளக்கப்படுத்திவிட்டு அவளை ஆசீர்வதித்துவிட்டு 8ஆம் அதிகாரத்தில் பெண்கள் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள் என்றும் விளக்கப்படுத்துகிறார் லூக்கா. இயேசு கிறிஸ்துவானவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார் என்று மிக தெளிவாக அவர் எப்படி ஊழியம் செய்தார், எதை குறித்து பேசினார், அவருடைய பிரசங்கம் எதை சார்ந்ததாக இருந்தது என்று சொல்லி அதன் பின்பாக அற்புதங்களையும் போதனைகளையும் எழுதி வருகிறார். தேவனுடைய ஊழியத்திலே ஆண்களுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கும் பங்குண்டு, அவர்கள் பங்காற்றினார்கள் என்பதை விளக்கப்படுத்தி எழுதுகிறார். காரியக்காரன் என்றால் ஸ்டீவர்டு, கணக்காளனாக இருந்திருக்க வேண்டும். ஒட்டுமொத்த வரவு செலவுகளை நிர்ணயிக்கக்கூடியவனாக இருந்திருக்க வேண்டும். அவருடைய மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்து கொண்டு வந்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்திலே பங்காற்றினார்கள். அநேகர் இந்த பகுதியை எடுத்து போதிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீடர்களுக்கும் சாப்பாடு செய்து கொடுத்தாங்க, துணிமணி துவைச்சு கொடுத்தாங்க என்று சொல்லி கற்பனை பண்ணி கொள்வார்கள். ஆனால் இங்கே மிக தெளிவாக தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சகல ஊழிய தேவைகளையும் ஊழியக்காரர்களின் தேவைகளையும் இந்த பெண்கள் சந்தித்திருக்கிறார்கள். மனித அடக்குமுறை இருந்த காலங்களிலே ரோம அரசாங்கத்தில் வேலை உத்தியோகம் பெற்று தங்களுக்கு இருந்த ஆஸ்திகளாலும் உத்தியோகத்தினாலும் தேவனுடைய தேவைகளை, கிறிஸ்துவின் தேவைகளை அவர்கள் சந்தித்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். லூக்கா அழகாக பெண்களுடைய காரியங்களை எல்லாம் மரியாதையாக எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். எலிசபெத்து, மேரி, அன்னாள் என்று அவருடைய படைப்புகளிலே பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணரலாம். லூக்கா திருமணமானவரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பெண்ணுடைய மகனாகத்தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். அதனால் பெண்களை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்பதை மிகவும் உணர்ந்தவராய் அவருடைய வேத புத்தகங்களிலே சித்தரிக்கிறார். இன்னும் ஆழமாக சற்று சிந்தித்து பார்ப்பீர்களானால் மெஷியானிக் மிஷன் ஆஃப் லிபரேஷன் என்று கிறிஸ்து செய்து கொண்டு வந்திருந்த விடுதலையின் ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். பட்டணங்கள் தோறும் அவர்கள் கிறிஸ்துவோடு கூட தங்களால் இயன்ற தூரங்கள் எல்லாம் சென்றார்கள். இறுதியாக இதே டீம், இதே மெம்பர்ஸ் தான் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கிறிஸ்துவுக்கு சுகந்த வஸ்திரம் இடும்படியாக கடந்து சென்றிருந்த போது உயிர்த்தெழுந்த தேவனை தரிசித்து இந்த உலகுக்கே செய்தி கொடுக்கும் பெண்களாக இருந்தார்கள் என்று சொல்லி லூக்கா மிக அழகாக எழுதுகிறார். லூக்காவின் கூற்றை நீங்கள் இன்னும் ஆழமாக படித்து பார்க்கும்போது கலாத்தியர் புத்தகம் 3:28 சொல்லியிருப்பது போல, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த செய்தியானது கிறிஸ்துவின் எண்ணங்களிலே இருந்ததை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. அதை இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் காணலாம். விதை விதைக்கிற ஓமையை பற்றி நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சகல பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஓமையாக சொன்னார். இந்த பெண்களும் இந்த ஓமையை சொல்லும் போது அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி லூக்கா குறிப்பு வரைகிறார். இந்த ஓமைகளை இப்பொழுது தானே நாம் படித்தோம், மத்தேயு மார்க்கிலே படிக்கிறோம், லூக்காவிலே படிக்கிறோம் என்று நீங்கள் சிந்திக்கலாம். முக்கியமான காரணம் என்றவெனில், தேவன் தமது செய்தியை ஒரு முறை சொன்னாலே அவர் சத்தியபரர், உண்மையைத்தான் சொல்லுவார். ஆனால் மனிதர்கள் நம்ப மாட்டார்களே, ஆதலால் அவர் 2-3 சாட்சிகளாலே நிலவரப்பட கடவுது என்று தாம் சொன்னதினாலே தனது செய்தியையும் 2-3 சாட்சிகளினாலே நிலவரப்படுத்துகிறார். 3 முறை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவருடைய செய்தியை 3 சுவிசேஷ புத்தகங்களில் எழுதியிருக்கிறார். ஓமைகளும் அற்புதங்களும் அதிகமாக போதனைகளும் எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா. யோவான் சுவிசேஷ புத்தகம் மிக இறையியல் சார்ந்த புத்தகமாக அமைகிறது. 4 புத்தகங்களிலும் இணைத்து ஒரு சம்பவமோ, ஒரு போதனையோ, ஒரு அற்புதமோ, ஒரு ஓமையோ அட்லீஸ்ட் 2 புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கும். ஏனெனில் இது நமக்கு சொல்லுகிறது, இந்த செய்தியானது, இந்த போதனையானது உங்களுக்கு மிகவும் வேண்டியவைகள், நீங்கள் கவனமாக கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டியவர்கள் என்பதை திரும்ப திரும்ப தேவன் வலியுறுத்துகிறார். அதை இந்த அதிகாரத்திலும் நாம் பார்க்கலாம்.
இந்த உலகத்திலே 4 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நிலத்தோடு தேவன் ஒப்பிட்டுச் சொல்கிறார். வேத வசனம் எல்லோருக்குள்ளும் விதைக்கப்படுகிறது. 4 விதை நிலமும் 4 விதமான விளைச்சலை தருகிறது. அந்த நிலம் எப்படிப்பட்டதோ அப்படி அதனுடைய விளைச்சல் இருக்கிறது என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆதலால் தேவனிடத்திலே பாகுபாடு இல்லை. அவர் விதை ஒன்றுதான், நிலம்தான் பாகுபாடாய் காணப்படுகிறது. வழி அருகே உள்ள நிலமானது அதனுடைய எண்ணங்கள் ஷட் மைண்ட், மூடப்பட்ட எண்ணங்களாக காணப்படுகிறது. குருட்டு புத்தி என்று சொல்லலாம். 2வது நிலமும் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலமாய் இருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற மனநிலையிலே ஒரு டெட்டர்மினேஷன், ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். 3வது மனநிலைக்காரர்கள் தேவனும் வேண்டும், உலக ஆசீர்வாதங்களும் வேண்டும் என்று உலக இச்சைகளுக்கு முதல் இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். 4ஆம் நிலத்தவர்களோ தேவனுக்கு முதன்மையை கொடுத்து தேவனிடத்திலே உண்மையாய் இருந்து நேசித்து அவர் விரும்புகிற கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதை ஆண்டவர் சொல்லும்போது, இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காதுள்ளவன் எவனோ, கேட்கிறதற்கு காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். இட்ஸ் a கால் ஃபார் a டெசிஷன் அண்ட் discipleship. கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான ஒரு முடிவு எடுப்பதற்கும் அந்த முடிவிலே நிலைத்திருந்து அவருடைய நல்ல சீசனாக வாழ்வதற்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது ஹியரிங் அண்ட் டூயிங், நம் வாழ்க்கையிலே வேத வசனத்தை கேட்டு அதை உள்வாங்கி உணர்ந்து அதை கிரியையிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். நீர், காற்று, நிலம், விதை, சூரிய வெளிச்சம் எதுவாக இருந்தாலும் இப்படித்தான் செயல்படுகிறது. தனக்கு கொடுக்கப்படுபவைகளை உள்வாங்கி உணர்ந்து அதை தேவனுக்கோ மனிதர்களுக்கோ பிரயோஜனமான பொருளாக அவைகள் திருப்பி தருகின்றன. ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லிசன் கேர்ஃபுல்லி என்று சொல்லுகிறார். கேட்பது, அதாவது கவனமாய் கேட்பது தான் முதல் படி. அங்கே ஆரம்பித்து சரியான ஆரம்பம் இருக்குமானால் முடிவும் சரியாக இருக்கும். 18ஆம் வசனத்தில் மிக தெளிவாக ஆண்டவர் இதை சொல்லுகிறார். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும். வேத வசனங்களை கவனித்து கேட்டு புரிந்து செயல்பட வேண்டும். இது ஒவ்வொன்றும் ஒன்றொன்றுக்கு இணையான கிரியைகள். இதிலே ஒன்று தவறினாலும் அது பிரயோஜனப்படாது. நாம் நமக்குள்ளாக ஆன்மீகம் இருக்கிறது என்று சிந்தித்து கொண்டிருப்போம், ஆனால் அது நம்மிடத்திலிருந்து எடுபட்டு போகும். அதை விளக்குக்கு ஒப்பிட்டு தேவன் இங்கே விளக்கப்படுத்துகிறார். விளக்கோ வேத வசனமோ ஆவிக்குரிய ஜீவியமோ பிறருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். 19 21 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்களும் தாயாரும் தேடி வரதை பார்க்கிறோம். அவர் மீண்டும் வலியுறுத்தி சொல்வதெல்லாம், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவைகளை நாம் கை கொள்ளுவதினாலே, அதன்படி நடப்பதினாலே, பிறருக்கு அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்வதனாலே கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் அவரை பெற்றெடுக்கிற தாய் போல் அவரை சுமந்தலைகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். இது பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு உறவு நிலையிலே கொடுக்கப்பட்ட அந்தஸ்தாக காணப்படுகிறது. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் பீப்புள் த்ரூ கிரைஸ்ட் ஜீசஸ். போதனைகளோடு கூட தனக்கு இருக்கிற சர்வாதிகார வல்லமையை தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஹீ இஸ் த மாஸ்டர் ஆஃப் சீ அண்ட் ஹீ இஸ் த மாஸ்டர் ஆஃப் விண்ட். அவருடைய சர்வ வல்லமை தன்மை கடல் மேலும் காற்றின் மேலும் இருக்கிறது. அநேக வேளைகளிலே தேவன் பர்பஸாக நம்மளை குறிப்பிட்டு வலுக்கட்டாயமாக நம்மை பாடுகளுக்கு உட்படுத்தி பல பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அப்படித்தான் சீசர்களுக்கும் இது நடந்தது. தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஓடும் படகிலே நித்திரையாய் இருக்கிறார். கடலிலே சுழல் காற்று உண்டாயிற்று. சாரல் கண்டிப்பாக அடித்திருக்கும். காற்றிலே படகு பயங்கரமாய் அலைந்திருக்கும். அவர் நித்திரையாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிறவர் அல்லவா? அவருக்கு சீசர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். என் நாமத்தினாலே உங்களால் இவைகளை அதட்ட முடியும், ஆளுகை செய்ய முடியும் என்பதை அங்கே விளக்கப்படுத்த விரும்புகிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருந்த அதிகாரம் இழந்து போயிருந்தார்கள். அந்த அதிகாரத்தை கிறிஸ்துவின் மூலமாக மீட்டெடுத்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு பாடம் எடுக்கிறார்.
காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் உண்டானாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை அதட்டி அதை மேற்கொண்டால் நம்மால் முடியும். அதற்கு தேவையானது கிறிஸ்துவை பற்றும் முழுமையான விசுவாசம் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பயந்து கிறிஸ்துவை எழுப்பினார்கள். அற்ப விசுவாசிகளே என்று அவர், உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டார். என் படகிலே கிறிஸ்து இருக்கிறார், நீ இறையாதே, நீ அமைதலாயிரு என்று பேதுருவு கூட கட்டளை கொடுத்திருக்க முடியும். அதைத்தான் தேவன் இங்கே எதிர்பார்த்து எங்கே உங்கள் விசுவாசம் என்று கேட்கிறார். கிறிஸ்துவின் நாமத்தினாலே காற்றையும் கடலையும் இயற்கையும் நாம் ஆளுகை செய்ய முடியும். நம் சுயலாபத்திற்காக அல்ல, கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக, கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக. கிறிஸ்து தனக்கு உண்டாய் இருக்கக்கூடிய சர்வ வல்லமையாகிய பிசாசின் மேல் உள்ள தனது சர்வ வல்லமையை இங்கே நிரூபித்து காட்டுகிறார். சாத்தானின் ஆளுகைக்கு கீழாக இருக்கக்கூடிய, சாத்தானை பின்பற்றக்கூடிய ஆவிகள் எல்லாம் அசுத்த ஆவிகள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் தமது ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நம் மத்தியிலே அனுப்பி தந்திருக்கிறார். ஆதலால் இவைகளெல்லாம் ஆவி நிலை போராட்டங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிகளுக்கும் சரீரம் வேண்டும், கிறிஸ்துவுக்கும் சரீரம் வேண்டும், பிதாவாகிய தேவனுக்கும் சரீரம் வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்கும் சரீரம் வேண்டும். சாத்தானுக்கு அநேக அசுத்த ஆவிகள் கீழ்ப்படிந்து காரியங்களை செய்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாளாய் பிசாசு பிடித்தவன், வஸ்திரமில்லாதவன், சங்கிலியினாலும் விலங்கினாலும் கட்டப்பட்டாலும் காவல் பண்ணப்பட்டாலும் முறித்து போட்டு வனாந்தரத்துக்கு விரட்டி அடிக்கப்பட்டவன். அசுத்த ஆவி இப்படி அவனை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தது. அவனுக்குள்ளாக அநேகம் பேய்கள், அதாவது 100க்கு அதிகமான பேய்கள் இருந்ததாம். அதனால் அவன் தன் பெயரை லேகியோன் என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுகளுக்கு பேர் உண்டு என்பதை கிறிஸ்துவின் வாயிலே நாம் அறிந்து கொள்கிறோம். உன் பேர் என்னவென்று கேட்டார். அவருக்கு உலகம் தெரியும், அண்ட சராசரம் தெரியும். ஆதலால் அவர் பேர் கேட்டார். இன்றைய காலகட்டத்தில் அநேகர் உன் பேர் என்ன என்று சொல்லி பிசாசு இடத்துல பேர் கேட்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் அறிந்தது போல. அது தவறு. நமக்கு தெரிந்த ஒரே பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன், அப்பாலே போ என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கண்டபோது அசுத்தாவிகள் கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று சொல்லி இந்த காலத்துக்கு முன்பாகவே எங்களை பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் வேண்டிக் கொண்டன என்று பார்க்கிறோம். அவைகளும் தேவனிடத்தில் ஜெபிக்கின்றன. பாதாளத்தில் போடுவதற்கென்று ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறபடினால தேவன் அவருடைய ஜெபத்தையும் கேட்டு அவைகளை இந்த பூமியிலே விடுதலையோடு உலாவும்படி அனுமதித்தார். ஏனெனில் கிறிஸ்து கிரியையினாலே செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் காணப்படுகிறவனாலும், பிசாசுக்கென்ற காலங்களை தேவன் நியமித்திருக்கிறபடினாலும் அதற்கு முன்பாக அவைகளை துரத்திவிட அவருக்கு அதிகாரம் உண்டு என்று பிசாசு அறிந்திருந்து அவைகள் முந்திக் கொண்டு வேண்டிக் கொண்டு தங்களுடைய காலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றன. இதை நீங்கள் பல இடங்களிலே வாசிக்கலாம். புத்தி தெளிந்த மனிதன் அவன் சரியாக புத்தி தெளிந்திருக்கிறான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். அவன் அவன் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினார். He took a determination to follow Jesus Christ as a disciple. நல்ல ஒரு சீடனாக கிறிஸ்துவை பின்தொடர்வதற்கு முடிவு எடுத்திருந்தான். கிறிஸ்து தனது சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். நீ உன் வீட்டிலே போய் எனக்கு சாட்சியாய் வாழ் என்று தேவ விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது அதற்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான் என்று இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அவர் திரும்பவும் கப்பர்நகூமுக்கு வந்தபோது அங்கே அநேக ஜனங்கள் அவருக்காக காத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் 12 வயது நிரம்பிய பெண்ணின் உயிர்த்தெழுதலையும் படிக்கிறோம். பெருங்காற்றை அடக்குதலும் கடலை அடக்குதலும் அசுத்த ஆவியின் கிரியைகளை அடக்குதலும் கண்ணுக்கு தெரிந்தவைகள். இவை இரண்டும் கண்ணுக்கு தெரியாதவைகள், நுணுக்கமான உயிரியல் சார்ந்த கருத்துக்கள். இரத்தம், உயிர். அவள் 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீ செத்து கொண்டிருந்தாள். 12 வயது நிரம்பிய மகள் செத்து போயிருந்தாள். இரண்டையும் உயிர்ப்பிக்க தேவனால் கூடும் என்பதை இது விளக்கப்படுத்துகிறது. உயிர் பிரிவதை யாரும் உணர முடியாது. உதிரப்போக்கை நிறுத்த யாராலும் முடியவில்லை.
அந்த குழந்தை ஒரே மகளாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இவளோ தனக்கு உண்டாயிருந்த சகல ஆஸ்திகளையும் அழித்தும் சுகம் காணாதிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனதிலே விசுவாசத்தோடு கிறிஸ்துவை நாம் அணுக முடியும் என்று 2 பகுதியும் நமக்கு சொல்லுகிறது. ஒரு முதிர்ந்த ஸ்திரீ தன் விசுவாசத்தினாலே சுகமடைந்தார். ஒரு முதிர்ந்த மனிதன் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக கிறிஸ்து கேட்டுக்கொண்டபடினாலே அவன் விசுவாசித்தான். ஆதலால் தனது மகளை உயிரோடு பெற்றுக்கொண்டான். தான் மறைந்திருக்கவில்லை என்று அவள் அறிந்து நடுங்கி கண்டு அவரிடத்தில் வந்து விழுந்து தனக்கு நடந்த சகல காரியத்தை அவர் சொல்லுவதை பார்க்கும்போது தேவன் நமக்குள்ளாக இருக்கிற மிகப்பெரிய விசுவாசத்தை வெளிக்கொண்டு வந்து அதை பிறருக்கு சாட்சியாக வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் சகல ரகசியங்களையும் அறிவார் என்பதை இது உணர்த்துகிறது. சிறு பெண் மரித்திருந்தால் மனிதர்களுடைய பார்வையிலே அவளுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அவளை பிழைக்க வைக்க பண்ணுவது மனிதர்களால் முடியாத காரியமாய் இருந்தது. மனிதர்களால் முடியாததை தேவன் முடித்து காட்டுவார். அவரால் செய்ய முடியும் என்பதை இந்த பகுதி விளக்கப்படுத்துகிறது. போன உயிருக்கும் கட்டளை கொடுத்து உயிர் திரும்பவும் அந்த குழந்தைக்குள்ளாக வருவதற்கு தேவனுக்கு அதிகாரம் உண்டு. இப்படி தேவ வல்லமையை தேவன் கிறிஸ்து வெளிப்படுத்தி இந்த வல்லப்பெரு காரியங்கள் வல்லமையை அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், அவைகளை உங்களுடைய விசுவாசத்தினாலே நீங்கள் இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும் என்று மிகப்பெரிய சத்தியத்தை நமக்கு போதித்தார். வேத வசனங்களை ஆழமாய் கவனிப்பதனாலும் தேவ சத்தத்தை கவனமாய் கேட்பதினாலும் நமது விசுவாசம் ஆழமாய் வளரட்டும். அதன் மூலமாக சகல பூமியிலுள்ள அதிகாரங்களையும் பிசாசின் மேலும் அசுத்த ஆவிகளின் மேலும் இயற்கையின் மேலும் உள்ள அதிகாரங்களையும் நோய்களின் மேல் உள்ள அதிகாரங்களை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.